வெல்கம் ஆல் ஆஃப் யூ டு அவர் ஆன்லைன் கிளாஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு வரோம். இது வந்து 12th லெசன் எஸ்கியூஎல் அப்படின்ற லெசன். சரிங்களா, நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். அதை வந்து கண்டினியூஸாக இப்போ வந்து பார்ப்போம். கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொன்னபடி கன்ஸ்ட்ரைன் இஸ் ஏ கண்டிஷன் அப்ளிகபிள் ஆன் ஏ ஃபீல்டு ஆர் செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ். அதாவது ஒரு ஃபீல்டுக்கோ இல்லை செட் ஆஃப் ஃபீல்டுஸுக்கோ ஒரு கண்டிஷனை நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த ஃபீல்டு இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி வச்சோம்னா அதுக்கு பேர் தான் வந்து கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அந்த கன்ஸ்ட்ரைனில் 2 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்குது. ஒன்று வந்து காலம் கன்ஸ்ட்ரைன்ட், இன்னொன்று வந்து டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட். கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிறது இது. டைப்ஸ் வந்து கீழே இருக்குது. சரிங்களா, கன்ஸ்ட்ரைன்ட்டில் கேட்டகரி வந்து காலம் கன்ஸ்ட்ரைன்ட், டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட். அதில் டைப்ஸ் வந்து கீழே 4 டைப் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து காலம் கன்ஸ்ட்ரைன்ட்னா என்னென்ன? காலம் கன்ஸ்ட்ரைன்ட் அப்ளைடு ஒன்லி டு இண்டிவிஜுவல் காலம். அதாவது ஒரே ஒரு காலம்க்கு இந்த காலம் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ பர்சன்டேஜ் போடுறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படின்ற காலம் எப்படி இருக்கணும்? நம்பரில் மட்டும்தான் இருக்கணும். அது பாயிண்ட் வச்சு மேக்ஸிமம் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 டிஜிட் இருந்தால் ஒரு நல்ல விஷயம். அப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்பராக இருக்கணும். அப்படி நம்பராக இருந்துச்சுன்னா அது வந்து பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் 2 டிஜிட் இருக்கலாம். அப்போ பாயிண்ட் இல்லாமல் கூட இருக்கலாமா சார்னா? இருக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ இந்த மாதிரி இந்த காலம்ன்றது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்து காலம் கன்ஸ்ட்ரைன். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து டேபிள் கன்ஸ்ட்ரைன்னா என்னென்னு பார்ப்போம். டேபிள் கன்ஸ்ட்ரைன் அப்ளை டு ஏ குரூப் ஆஃப் 1 or more காலம்ஸ். மோர் தென் 1 காலமுக்கு இந்த காலம் எல்லாமே இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சோம்னா, ஒரே ஒரு காலம் செட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து காலம் கன்ஸ்ட்ரைன். மோர் தென் 1 காலமுக்கு கண்டிஷன் அப்ளை பண்ணால் அதுக்கு பேர் வந்து டேபிள் கன்ஸ்ட்ரைன். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. சரிங்களா, அடுத்தது இப்போ எப்படி நம்ம வந்து கன்ஸ்ட்ரைன் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க பாருங்கள். சின்டெக்ஸ் ஆஃப் த டேபிள் கிரியேட்டட் வித் கன்ஸ்ட்ரைன் இஸ் கிவன் அஸ் பிலோ. அதாவது கிரியேட் டேபிள் நேம் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். காலம் நேமு, டேட்டா டைப்பு, சைஸு, கன்ஸ்ட்ரைன்ட் வந்து கடைசியாக கொடுக்கணும். சரிங்களா, காலம் கன்ஸ்ட்ரைன்ட் வேணும்னா கொடுத்துக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். இது வந்து ஆப்ஷனல் பார்ட் தான். சரிங்களா, அதனால் கம்மா, அடுத்து காலம் நேமு, டேட்டா டைப்பு, சைஸு, காலம் கன்ஸ்ட்ரைன்ட், கம்மா வச்சுட்டு நம்ம போட்டுனே இருக்கோம். இந்த இடத்துலையும் சேர்த்து வந்து இந்த பெராந்திசிஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பெராந்திசிஸ் போடக்கூடாது, தப்பு, சின்டெக்ஸ் எரர். சரிங்களா, அதேமாரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்தமாரி கொடுத்துட்டு கடைசியாக வந்து டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட் வேணுன்னா கூட டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட் வேணுன்னா இதுக்கு சேர்த்து போடணும். சரிங்களா, டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட்டு, அப்புறம் காலம் நேமு, காலம் இது என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டலாம். Following is the example of student with table not null column constraint. This constraint enforce a field to always contain a value. அதாவது இந்த கீழே இருக்கிற எக்ஸாம்பிளில் நாட் நல் அப்படின்னு வந்து ஒன்று போட்டிருப்பாங்க. நாட் நல் அப்படின்னு போட்டோம்னா அந்த இடத்துல எப்பயுமே நல்லாக இருக்கக்கூடாது. அதாவது எம்டியாக விட்டுருவாங்க. இந்த இடத்துல ஃபீல்டு என்டர் பண்ணுங்கள், இப்போ உங்கள் பேர் வேணுங்க என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் நம்மளால் என்ன பண்ணுவோன்னா அந்த பேர்லாம் விட்டுருவோம். விட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து சப்மிட் மட்டும் கொடுத்துருவோம். அதில் எது மேண்டட்ரி இருக்குதோ அதை மட்டும் போட்டுருவோம். அப்போது அதில் மேண்டட்ரி அப்படின்னு பார்த்துருப்போம். ஸ்டார் போட்டிருக்கோம், ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்கோம். எதனா இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா மேண்டட்ரி, தீஸ் ஃபீல்ட்ஸ் ஆர் மேண்டட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸ்டார் போட்டு. அப்போ அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதில் வந்து வேல்யூ எதனா போட்டே ஆகணும். எதுவுமே வேல்யூ போடாமல் நம்ம பாட்டு என்ட்ரு எழுத்தினே போய் எதுவுமே கொடுக்காத போட்டோன்னா அதில் வந்து பிரயோஜனமே இல்லை. அவங்க யார் இப்போ நேம்ன்ற இடத்துல யாரோட பேர் வந்து கொடுக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து அவங்க யாருன்னே நம்மளுக்கு வந்து தெரிய வராது. அப்போ யாருன்னே தெரிய வராதவங்களுக்கு நம்ம எதையும் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. சரிங்களா, அதனால் வந்து நம்ம அந்த ஃபீல்டை கொடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், நாட் நல் அப்படின்றத வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அது வந்து ஒரு கீவேர்டு. அந்த கீவேர்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வேல்யூஸ் வந்து என்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்றது தான் வந்து ரூல்ஸ். சரிங்களா, அது எப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டுன்ற பேரில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். அதில் அட்மிஷன் நம்பர் இன்டிஜர் நாட் நல்னு போட்டு ப்ரைமரி கீ அப்படின்னு போட்டிருக்கிறோம். இது வந்து ப்ரைமரி கீ கன்ஸ்டன்ட். நாட் நல்னு போட்டிருக்கிறோம், ப்ரைமரி கீன்னு போட்டிருக்கிறோம். ப்ரைமரி கீனா என்னென்னு நம்ம கீழே வருவோம், அப்போ வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நாட் நல் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் அட்மிஷன் நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த அட்மிஷன் நம்பர் வச்சா தான் அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால் வந்து அந்த அட்மிஷன் நம்பர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து போடுறோம் இது நாட் நல்னு. நெக்ஸ்ட்டு நேம்னு போட்டு கேர் 20 நாட் நல். அப்போ அவனுடைய பேரும் வந்து நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த இடத்துல நாட் நல்னு கொடுக்குறோம்.
அதுவும் வந்து கண்டிப்பாக என்ட்ரு பண்ணியே தான் ஆகணும். ஆனால் அந்த இடத்துல நம்ம ப்ரைமரி கீ கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் வந்து அவங்க பேரை வச்சாலே அவங்க மேலா ஃபீமேலான்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நாட் நல் கொடுக்காம அப்படியே போடுறோம். ஏஜும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பிளேஸும் கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுடைய நம்பர் தெரிஞ்சாலே போதும், மீதி எல்லா டீட்டெயிலும் நம்ம டேட்டா பேஸில் இருக்கும் எடுத்துக்கலான்றதுனால அவங்களுடைய நம்பர் மட்டும் நம்ம வந்து நாட் நல்லில் வாங்கிக்கிறோம். அதாவது அவங்களோட வேல்யூ கண்டிப்பாக என்டர் பண்ண சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. The above command creates the table student in which field of admission number of integer type is defined not null. Name of the char type is defined as not null, which means these two fields must have values. The fields gender, age, place do not have any constraint. அதாவது ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளில் அட்மிஷன் நம்பரும் நேம்ன்ற டைப்பும் நாட் நல்லில் கொடுத்துருக்குறோம். அப்போ நாட் நல்லில் கொடுத்தோம்னா அது வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், வேல்யூஸ் அதில் கொடுத்தே ஆகணும். மற்ற ஃபீல்டெல்லாம் வேல்யூஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா, அதுக்கும் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கொடுக்கல. இப்போ தான் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு வந்து 5 மார்க் கொஷின், நல்லா கவனிச்சிங்க இந்த கொஷின். சரிங்களா, டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் மேலே பார்த்தோமே சார், அது வந்து டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் அது வந்து கேட்டகரி, கன்ஸ்ட்ரெயின்ட்டோட கேட்டகரி. டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட், காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து கேட்டகரி. இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் இது தான் எழுதணும். என்ன, constraints ensure database integrity, therefore known as database integrity constraints. The different types of constraints are, அதாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்றது டேட்டாபேஸோட இன்டெகிரிட்டியை, ஒருங்கமைப்பு தன்மையை நம்ம வந்து கொடுக்குது, பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் வந்து இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், டேட்டாபேஸ் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு கூட சொல்லலாம், இதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் 4 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின், ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின், செக் கன்ஸ்ட்ரெயின். இந்த மாதிரி டோட்டலாக நம்மளுக்கு வந்து 4 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்னா என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் கன்ஸ்ட்ரெயின் என்ஷூர் தட் no 2 rows have the same values in the specified columns. அதாவது யூனிக் கன்ஸ்ட்ரெயின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யூனிக்னா எல்லாருக்குமே வேறு நம்பர் இருக்கணும், யாருக்குமே ஒரே நம்பர் 2 பேருக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா, அப்போது உன் பேர் நடா அப்படின்னு கேட்டால் அவன் வந்து ஒரு பேரை சொல்லுவான், இன்னொருத்தன் பேர் கேட்டால் அவனும் அதே பேரை சொல்லுவான். ஆனால் 2 பேருக்கும் ஒரே பேர் கூட வச்சுருப்பாங்க, ஆனால் அட்மிஷன் நம்பருன்றது வேறு இருக்கும். சரிங்களா, அப்போ அந்த அட்மிஷன் நம்பர்னு நம்ம ஏன் கொடுக்குறோன்னா, ஒரே மாதிரி பேரில் இருக்கிறவங்க 2 பேர் இருந்தால் கூட அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுனால நம்ம அட்மிஷன் நம்பர் கொடுக்குறோம். அப்போ அந்த அட்மிஷன் நம்பர்ன்றது 2 பேருக்கு வேறு தானே இருக்கணும், அதுவும் 2 பேருக்கு ஒன்றா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால தான் நம்ம வந்து இது என்ன பண்ணுறோம், யூனிக் கன்ஸ்ட்ரெயினில் போட்டோம்னா ஒரே மாதிரி, நீ எத்தனாவதுரா நம்பரு அப்படின்னு கேட்டோன்னா அட்டண்டன்ஸ் இல்லை சார் நான் 3வது நம்பர் சார் அப்படின்னா, இன்னொருத்தனுக்கு வந்து நானும் 3வது நம்பர் சார்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக ஒருத்தன் 3வதாக தான் இருக்க முடியும், இன்னொருத்தன் வந்து 4வதாக தான் இருக்க முடியும், இல்லை வேறு நம்பராக தான் இருக்க முடியும். அதனால் 2 பேருக்கு ஒரே நம்பர் வராது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் யூனிக் கன்ஸ்ட்ரெயின். சரிங்களா, நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிக் கன்ஸ்ட்ரெயின் அப்ளைட் ஆன் அட்மிஷன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் டேபிள் என்ஷூர் தட் no 2 students have the same admission number and the constraint can be used as. அதாவது 2 பேருக்கு ஒரே மாதிரி நம்பர் கொடுத்துருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டு அட்மிஷன் நம்பர் இன்டீஜர் நாட் நல் யூனிக்னு கொடுத்துட்றோம். இந்த இடத்துல என்னென்னு கொடுத்துறோம், யூனிக்னு கொடுக்குறோம். அப்போ யூனிக்னு கொடுத்தா அதுக்கு பேர் யூனிக் கன்ஸ்ட்ரெயின். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. நேமில் போட்டு கேரக்டர் நாட் நல் கொடுத்துருக்குறோம், யூனிக்னு கொடுக்கல. ஏன்னா பேர் வந்து ஒரே மாதிரி பேர் 2 பேர் கூட இருக்கலாம். இப்போ சதீஷ்னு கொடுத்தோம்னா அந்த சதீஷ்ன்ற நேமு இன்னொருத்தனுக்கு கூட வரலாம். ஆனால் அட்மிஷன் நம்பர் வந்து வேறு தானே இருக்கணும், ஒரு சதீஸுக்கு இன்னொரு நம்பரும் இன்னொரு சதீஸுக்கு இன்னொரு நம்பராக கூட இருக்கலாம். சரிங்களா, அப்போது நேம் வந்து சேமாக இருந்தால் கூட இந்த அட்மிஷன் நம்பர் வந்து எல்லாருக்கும் வேறையாக தான் இருக்கணும், அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருவோம். அப்புறம் ஜெண்டர், ஏஜ், பிளேஸு அப்படின்னு கொடுத்துட்டோம் எல்லாருக்குமே காமனாக. சரிங்களா, இதுதான் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டேபிளில் த யூனிக் கன்ஸ்ட்ரெயின் கேன் பி அப்ளைடு ஒன்லி 2 fields that have also been declared as not null. இந்த நாட் நல்லுன்னு எந்த இடத்துல கொடுக்குறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் யூனிக் கன்ஸ்ட்ரெயினை நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும், வேறு இடத்துல பண்ண முடியாது. ஏன்னா அது வேல்யூஸ் கொடுத்தா தானே ஃபஸ்ட்டு யூனிக்காக இருக்குதா இல்லையான்னு தெரிய முடியும். வேல்யூஸ் கொடுக்கலனாவே, ஒருத்தனுக்கும் வேல்யூஸ் கொடுக்கல இன்னொருத்தனுக்கும் வேல்யூஸ் கொடுக்கலனால அங்கேயும் எம்டியாக தான் இருக்குது, இங்கேயும் எம்டியாக இருக்குது. அப்போ 2மே சேமாக வந்துடும். அப்போது யூனிக்னு இருந்தால் என்ன, 2 பேருக்கு சேமாக இருக்கக்கூடாது, அதனால தான் யூனிக்னு கொடுக்கணும். சரிங்களா, அதனால் வந்து அந்த கண்டிஷனே அப்ளிகபிள் எப்போ வரும்னா
நாட் நல் கொடுத்தா மட்டும்தான் யூனிக் கொடுக்க முடியும். சரிங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. when two constraints are applied on a single field it is also known as multiple constraints. multiple constraints அப்படின்னா ரெண்டு கன்ஸ்ட்ரெயின், அதாவது நாட் நல்ன்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின், யூனிக்ன்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின், இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். சரிங்களா, அதனால் அதுக்கு பேர் வந்து மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இந்த above multiple constraints நாட் நல் and uniques are applied in the single field admission number and the constraints are separated by the space and the end of the field defined as comma. It is added. By adding these two constraints the field admission number must take some value that is will not be null and should be not to be duplicated. அதாவது இதுக்கான வேலை என்ன, நாட் நல் யூனிக் அப்படின்னு போட்டோம்னா அதுக்கான வேலை என்ன, will not be null, அதாவது எம்டியாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ஒரே மாதிரி ரெண்டு இருக்கக்கூடாது, டூப்ளிகேட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதுதான் இதுக்கான மீனிங். தெரிஞ்சிச்சிங்களா இப்போது? அதாவது யூனிக் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா ஒரே மாதிரி ரெண்டு இருக்கக்கூடாது, அவ்வளோதான் மீனிங். சரிங்களா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்னா நான் பார்க்க போகிறோம். திஸ் கன்ஸ்ட்ரெயின் declares a field as primary key which helps to uniquely identifies record. It is similar to unique constraint except that only one field of table can be set as primary key. The primary key does not allow null values and therefore a field declared as primary key must have the not null constraint. அதாவது primary keyயும் unique keyயும் கிட்டத்தட்ட ஒன்று தான், ஆனால் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட்டு, ஒரு டேபிளில் எத்தனை யூனிக் கீ வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு டேபிளில் ஒரே ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்கணும், இல்லை ஒன்றே ஒன்று கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரே டேபிளில் ரெண்டு ப்ரைமரி கீ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சரிங்களா, அப்போது ஒரு ப்ரைமரி கீன்றது நாட் நல் கூட தான் வரும். ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா அதுவும் எம்டியாக வந்துடும்ல, அப்போ அதுவும் வந்து வேறு தான் இருக்கணும். அப்போது ப்ரைமரி கீனாலும் ஒரு ஃபீல்டு இன்னொரு ஃபீல்டை கூட டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு டேபிள்லேயே ஒரே ஒரு ப்ரைமரி கீ, அதாவது ஒரே ஒரு காலமை மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரைமரி கீயாக கொடுக்க முடியும். மோர் தென் ஒன் காலமை நீங்கள் வந்து ப்ரைமரி கீயாக கொடுக்க முடியாது. பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், அட்மிஷன் நம்பரை நாட் நல்னு போட்டு ப்ரைமரி கீன்னு கொடுத்துட்டாங்க, வேறு எந்த இடத்துலையும் நம்ம வந்து ப்ரைமரி கீன்னு கொடுக்கல. சரிங்களா, அதனால் இது வந்து ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட். அடுத்தது இங்கே கொடுத்துட்டாங்க. இந்த above example the admission number field as set as primary key and therefore it will be uniquely identifies the record and also set not null, therefore this field value cannot be empty. எம்டியாகவும் இருக்காது, அதே நேரத்தில் யூனிக்காகவும் ஐடென்டிஃபை பண்ணோம், அது ஒரு டேபிளுக்கு ஒன்று மட்டும் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். சரிங்களா, அதாவது ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட். நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் யூஸ்டு டு அசைன் a default value for the field. When no value is given in the specified field having default constraint, automatically the default value will be assigned to the field. அதாவது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்னா டிஃபால்ட்னாவே உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோம் அப்படின்னு. அப்போது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயினை ஒரு ஃபீல்டில் நீங்கள் வந்து கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குமா, டிஃபால்ட்டாகவே ஒரு நம்பரை எடுத்துக்குமா. நீங்கள் கொடுக்குற நம்பரை எடுத்துக்கும், கொடுக்கலன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பர் எடுத்துக்கும். எப்படி எடுத்துக்கும் வாங்க பார்ப்போம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரியேட்டபிள் ஸ்டூடெண்ட்டு, அட்மிஷன் நம்பர் வந்து ப்ரைமரி கீன்னு போட்டோம், நேம் வந்து நாட் நல் போட்டோம், ஜெண்டர் வந்து போட்டோம், ஏஜ் வந்து டிஃபால்ட்டாக 17ன்னு கொடுத்துருக்குறோம். ஏஜ் என்னென்னு கொடுத்துறோம், டிஃபால்ட்டுன்னு போட்டு 17 கொடுத்துருக்குறோம். அப்போ நீங்கள் ஏஜ் என்டர் பண்ணால் 16, 18, 19, 20 அப்படின்னு எவ்வளோ என்ட்ரு பண்ணாலும் அது எடுத்துக்கும். சப்போஸ் நீங்கள் எதுவுமே என்ட்ரி பண்ணலைன்னா 17 எடுத்துக்கும். இதுக்காக தான் வந்து இந்த டிஃபால்ட் கீ கன்ஸ்ட்ரெயினை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இந்த above example the age field is assigned the default value of 17. therefore when no value is entered in age by the user it is automatically assigned 17 to age. சரிங்களா, ஏஜுக்கு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக 17ன்னு கொடுத்துரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செக் கன்ஸ்ட்ரெயின். செக் கன்ஸ்ட்ரெயின் என்னென்னா this constraint helps to set a limit value placed for a field. when we define a check constraint on a single column it allows only the restricted values on the field except எக்ஸாம்பிள் ஷோவிங் செக் கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த ஸ்டூடெண்ட் டேபிள். ஸ்டூடெண்ட் டேபிளில் இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ணி செக் கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருப்போம், கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்டு இதுக்கு உள்ளார இருக்குதான்னு பாரு, இதுக்கு மேலே இருக்குதான்னு பாரு, இதுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்குதான்னு பாரு, இந்த ஆப்ரேஷன் கரெக்டாக இருக்குதான்னு பாரு அப்படின்னு செக் பண்ணோம். எப்படி பார்ப்போம் வாங்க. அட்மிஷன் நம்பர் போட்டு நாட் நல் போட்டு ப்ரைமரி கீ போட்டோம்.
நேம் போட்டு நாட் போட்டோம், ஜெண்டர் போட்டோம். ஏஜ் வந்து 19 இல்லை 19 பிலோவாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறோம். என்னென்னு செக்குன்ற கீவேர்டை போட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 19 கொடுக்குறோம். அப்போ இது என்ன பண்ணுறோம், செக் கன்ஸ்ட்ரைன் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஏஜ் வந்து 19 விட கம்மியாக இருக்குதா இல்லை 19 இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்போ 19க்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் அட்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வந்து கன்ஸ்ட்ரைன் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது. சரிங்களா, இதுக்கு பேர் தான் வந்து செக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த above எக்ஸாம்பிள் the check constraint is used to age field where the value of age field must be less than or equal to 19 அப்படின்னு சொல்கிறோம். 19க்குள்ளார இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உள்ளே சேர்த்துக்க முடியும். The check constraint may use relational and logical operators for condition. இது முக்கியமான 1 மார்க் அண்டர்லைன் பண்ணிங்க. செக் கன்ஸ்ட்ரைனில் என்னென்னலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், ரிலேஷ்னல் ஆப்ரேட்டர்ஸையும் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டேபிள் கன்ஸ்ட்ரைன். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் சம்மந்தமாக தான் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். வாங்க பார்ப்போம். When the constraint is applied to a group of fields of the table, it is known as table constraint. The table constraint is normally given at the end of the table definition. Let us take a new table, namely student 1 with the following fields: admission number, first name, last name, gender, age, place. நம்ம வந்து ஒரு டேபிளுக்கு சேர்த்து 1 or more காலம்ஸை சேர்த்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின்லாம் செட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்டு. அதை வந்து மோஸ்ட்லி டேபிளோட டெஃபினேஷனில் எண்டில் தான் நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் 1ன்ற ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்ப்போம் வாங்க. கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் 1. இந்த இடத்துல ஸ்பேஸ் விடக்கூடாது, அவங்க வந்து தப்பாக கொடுத்துருக்குறாங்க, ஸ்பேஸ் விட்டால் தப்பு. சரிங்களா, கிரியேட் டேபிள்னு போட்டு ஸ்டூடெண்ட் 1ன்னு சேர்த்து போடணும். போட்டு அட்மிஷன் நம்பர் இன்டிஜர் நாட் நல், ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு ஜெண்டரு ஏஜ் பிளேஸ்ன்னு கொடுத்துட்டோம். ப்ரைமரி கீன்னு போட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த மாதிரி போட்டோம்னா இதுக்கு பேர் தான் வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். அதாவது இந்த ப்ரைமரி கீ இந்த ஃபஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் சேர்த்து நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். ப்ரைமரி கீ ஒரு டேபிளில் ஒன்று தானே சார் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே, அப்போ எப்படி அப்படின்னா இதை ப்ராக்கெட்டுக்குள்ளார கொடுத்துருக்குறாங்களே, இது பேர் வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின். அந்த டேபிள் கன்ஸ்ட்ரெயினில் ப்ரைமரி கீ இந்த மாதிரி செட் பண்ணலாம். சரிங்களா, தப்பு கிடையாது. இந்த above எக்ஸாம்பிள் the two fields first name and last name are defined as primary key which is a table constraint. இந்த இடத்துல டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக நம்ம வந்து ப்ரைமரி கீயை செட் பண்ணிக்கிறோம். இது மூலமாக ஸ்டூடெண்ட் 1ன்ற ஒரு டேபிளை நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, அந்த ப்ரைமரி கீ மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், வேறு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி அந்த டேபிளையும் இந்த இடத்துல ப்ரைமரி கீயை செட் பண்ண டேபிளையும் ஒன்றா ரிலேட் பண்ண முடியும். அந்த ரிலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ப்ரைமரி கீ. இந்த ப்ரைமரி கீ அடுத்தது வந்து ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது தெரிஞ்சுப்பீங்க. ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது வந்து ஃபாரின் கீ அப்படின்னு வரும். சரிங்களா, ப்ரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. ப்ரைமரி கீன்றது ஒரு டேபிளில் ஒன்று தான் இருக்கும். அது வந்து மோர் தென் 1 ஃபீல்டுக்கு செட் பண்ண முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆனால் இந்த ஃபாரின் கீன்றது இப்போது ஒரு டேபிளில் ப்ரைமரி கீ கொடுத்துட்டு இன்னொரு டேபிளில் ப்ரைமரி கீ கொடுத்துட்டு புதுசாக இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோன்றப்ப அந்த ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டேபிளில் இருக்கிற ப்ரைமரி கீயை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது தெரிஞ்சுப்பீங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுங்க. சரிங்களா, மீதியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.